மெட்ராஸில் வந்து இவ்வளோ வரைக்கும் என்னை வேலை செஞ்சு தான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன். பிறகு அம்மா வீட்டுக்கு போனீங்களா, சென்னைக்கு அம்மா வந்தீங்களா? வீட்டுக்கே வந்துட்டேன் நான். அம்மா வீட்டுக்கே வந்து அண்ணன் வீட்டு பக்கத்தில் அண்ணன் வீட்டில் வராண்டா மாதிரி இருந்தது, அதிலே இருந்தேன். அதுக்கு பிறகு நான் பூ போட்டும் மாடலாவோ இருக்கவே மாட்டேன். ஆம்பளைங்களாம் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு. சித்தாள் வேலைக்கு போனால் பாண்டு பிடிக்காம கையை பிடிப்பாங்க. மனஸ்கட்டு பிடிச்ச வாசக்கல்ல போடுனா இப்படியே போட்டுருவாங்க. இதெல்லாம் கொடுமையாக நினச்சிக்கிட்டு ஆம்பளைங்களே இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. அப்படியே ஏர்போஸ்ட் உள்ள எங்கள் அண்ணி சொன்னாங்க, அங்கே போய் வேலை செய்யுமான்னு. அப்புறமா யார் பேர் என்ன எவருன்னு கேட்டோடனே எங்கள் அண்ணன் ஏர்போஸ்ட்டில் என்சியாக இருந்தாங்க. அவங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, நான் கொஞ்சம் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தியெல்லாம் பேசுவேன் நல்லா. அப்படியாடா, சரி சரி. அண்ணாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க. வேலை கொடுத்த உடனே அப்போ 500 தான் சம்பளம். இது இப்போனா 2002 அந்த 500 வாங்கிட்டு வந்து அதில் 50 தசம்பாவம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு பிள்ளையில பாய்ஸ் சால்வேஷன் ஆர்மி ஹாஸ்டலில் ஒரு பாஸ்டர் மூலியமா கொண்டாங்க சேர்த்துருந்தேன். ஹாஸ்டலில் சேர்த்த உடனே அவன் நல்லா படிக்கிற பிள்ளைங்கள அங்கே பான்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டருடைய பிள்ளைய ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணியிருந்தான் போல. அது பெரியவன் பார்த்து கேட்டதுக்கு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான்.